ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளே பெரிய உழைப்பாளி தானே. மே தின ஸ்பெஷலாக நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். பட் தெரியாமல் நினச்சிட்டேன். காலையிலேருந்து அப்படி ஒரு வேலை. கிச்சனில் போய் இட்லி செய்யலான்னு பார்த்தா மாவு இல்லை. என்னடா நமக்கு வந்த சோதனை நினச்சிட்டு இதுதான் ஸ்டார்டிங். இட்லி மாவு அரைச்சிட்டு பொங்கல் வச்சு சட்னி அரைச்சி காலை வேலையை முடித்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அம்மா பசிக்குதுன்னு ஒரு குரல். நமக்கும் ரெஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மதிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா திணற 2 மணி வரைக்கும் சமைச்சேங்க. அப்படி என்ன சமைச்சேன்னு பாருங்கள். சாதம், பூண்டு குழம்பு, கீரை, பாவக்காய், அப்பளம். வர்ற கோவத்துக்கு நைட்டும் சேர்த்தே சமைச்சிருமான்னு யோசிச்சு பார்த்தேன். யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அப்படியே மதிய லஞ்சோடு முடிச்சிட்டேன். உழைப்பாளர் அனைவரையும் வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடக்கூடாதுங்க. வருஷம் முழுவதும் கொண்டாடணும். அப்படி பார்த்தா பெரிய உழைப்பாளியே நான் தான். நம்ம உழைக்கிறோன்றதே வெளியில் தெரிய மாட்டேங்குதுங்க. இவ்வளோ வேலை செஞ்சேன்னா இது ஒரு வேலையா அப்படின்னு அசால்ட்டாக கேட்குறாங்க. சரி சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் குழம்பு, சட்னி எல்லாம் வகை வகையாக விற்கிது, எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க. கீழே கொட்டினாலும் கொட்டுவனே தவிர என் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் 2 நாளுக்கு மேலே அந்த குழம்பை சுட வைக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பொருள் வீணாக போயிடும். அவங்க மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணுறதுனால வினிகர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அது உடம்புக்கு கெடுதல். நீங்கள் எப்படி செஞ்சாலும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சமைக்க நாமளும் ஷெஃப் ஆகிடுவோம். மாவு அரைக்கிறது கூட ஈஸி. அதை இந்த பாத்திரத்துலேருந்து அந்த பாத்திரத்துக்கு மாற்றி அதுலேருந்து இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் சேஃபாக வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுங்க. நான் மோஸ்ட்லி மாவு, குழம்பு இது மாதிரி எந்த பொருளுமே கடையில் வாங்க மாட்டேங்க. எல்லாமே வீட்டில் செஞ்சு தான் யூஸ் பண்ணுவேன். எமர்ஜென்சிக்கு கூட வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு குழந்தைங்களுக்கு என்ன சத்தாக கொடுத்து நம்ம தேத்தலான்றதுலே குறியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 2026 தொழிலாளர் தினத்திலேருந்து பேக்கட் ஐட்டம் யூஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்த்து போங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வியாதி இல்லாமல் யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரவங்க. நானும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியே அந்த சாத்துக்குடி பழத்தை வாங்கி 10 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் அதை செய்யணுன்னே தோணியிருக்கு பாரு. சப்ஜா விதையை ஊற வச்சு சாத்துக்குடியெல்லாம் புழிஞ்சு இந்த வெயிலுக்கு குடித்தேன் பாருங்கள். அப்படி ஒரு ஜில்லுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, ரெண்டும் சேர்ந்து வர ஸ்பெஷல் பௌர்ணமி. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இன்றைக்கி தான் கிரிவலம். தஞ்சாவூரில் கிரிவலம் போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இன்றைக்கி போயிட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ஜூஸு, சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு எடுத்தேன் பாருங்கள் ஓட்டம். அம்மா நீங்கள் சாப்பிட்லையான்னு தீபிகா கேட்டா. சாப்பாடே எனக்கு வேணாம், என்னை விட்டிங்கன்னா போதும். போன வேகத்துக்கு ரிட்டனில் வந்தேங்க. அவள் கேட்டதுனால பசிக்குதா இல்லை நம்ம வேலை செஞ்சதுனால பசிக்குதா என்னான்னு தெரியல. சரி நம்மளும் சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுப்போன்னு சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிவிட்டு தயவு செய்து என்னை ஒரு 10 நிமிஷம் எழுப்பாதீங்க, உங்கள் காலில் கூட உழுவுறேன்னு சொல்லிவிட்டு போய் படுத்து தூங்கிட்டேங்க. எனக்கு உழைப்பாளர் தினம் வேலையிலே முடிஞ்சிருச்சுங்க. என்னமோ மற்ற நாள்லாம் வேலை இல்லாத மாதிரி இன்றைக்கி தான் என்னமோ வேலை செஞ்ச மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். எல்லா நாளும் நமக்கு ஒரே நாள் தான், ஒரே வேலை தான்.